ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் என்னென்னா நிறைய மெசேஜஸ் வருது. கேட்குற டவுட்ஸ் எல்லாம் என்னென்னா, மேம் இன்கம் டேக்ஸ் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொவிஷனை தரோ பண்ணுங்கடா தங்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா சம்ஸ் போடவே முடியாது. அப்போது நம்ம வந்து புக் பேக்கு, இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸு எல்லாமே செல்ஃபாக நிறைய ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ பாஸ்ட் கொஷின்ஸ், அட்ஜஸ்டட், எம்டிபி, ஆர்டிபி எல்லாமே நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஒரு சம் போடும்போது உங்களுக்கு ஒரு டைம் வந்து டவுட்ஸ் வரத்தான் செய்யும். அதை வந்து பை ப்ராக்டிஸ் வந்து ரெடி ஆயிரும் தங்கம். நான் ஓவராலாக சொல்கிறது அதுதான். நீங்கள் சம் பேப்பர் ஆகட்டும், தியரி பேப்பர் ஆகட்டும், அதாவது நீங்கள் ஒரு வண்டி ஓட்டி பழகிற மாதிரி தான்டா தங்கம், வேற ஒன்றுமே இல்லை. ஒரு டிரைவிங் ஸ்கூல் போகிறீங்க, அப்போ நம்ம கோச் என்ன பண்ணுவாங்க, ஸோ எப்படி நம்ம வந்து போகிறது, எப்படி நம்ம ஓட்டுறது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாமே சூப்பராக இருக்கும், சூப்பர்னு இருக்கும். ஆனால் தனியாக விடும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நம்மளுக்கு ஆப்போசிட்ல இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணணும், பேக் சைடில் வந்து க்ரௌட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சைட்லேருந்து ஒரு வண்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஓவர்டேக் பண்ணணுமா, எந்த ஸ்பீடில் போனால் என்ன பண்ணணும். ஸோ இது எல்லாமே பை ப்ராக்டிஸ் நிறைய கற்றுக்குவீங்க இல்லையா, அதே மாதிரி தான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 1 hour கிளாஸ் எடுத்தால் நீங்கள் 4 hours படிக்கணும்னு சொல்கிறதுக்கான ரீசன் அது ரெண்டாத்தவங்க. ஸோ ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னா, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மேம் டெஸ்ட்டெல்லாம் வந்து டெய்லி டெஸ்ட் வைக்க வேண்டாம், நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு வைக்கலான்னு. இல்லவே இல்லை. ஒரு டாபிக் முடிய டெஸ்ட் எழுதுனீங்கன்னா மட்டும்தான். அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இன்னும் நல்லா படிச்சு எழுதுறோம் அப்புறம் 2 days டைம் 3 days டைம் கிடையாது. இன்னைக்கு என்ன ப்ரொவிஷன் எடுத்துருக்கிறோம், நெக்ஸ்ட் டே டெஸ்ட் எழுதுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதா தங்கம்? ஸோ ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்னா, டெய்லி டெஸ்ட்டு எப்படி ஃபவுண்டேஷன் நம்ம டெஸ்ட் எழுதிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இன்டர்மீடியட்லி நீங்கள் டெஸ்ட் எழுதிங்கன்னா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் டிகிரி காலேஜ் போன ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்கள் பார்த்த ஒரு சம்முமே இங்கே ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ நிறைய நம்ம இன்கம் டேக்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். ரொம்ப அழகான டாபிக். இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் பை ப்ராக்டிஸ். நிறைய தப்பு பண்ணுவீங்க, பண்ணத்தான் ப்ரொவிஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேறு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், எல்லாமே கிளாரிஃபை பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 70, 80, 90 எல்லாம் எப்படி வந்து இன்கம் டேக்ஸ்லால வாங்குறாங்க அப்படின்னா பை ப்ராக்டிஸ் தான். இப்போ நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்ததுனால தான் எல்லாரும் மார்க் வாங்காங்கிறத தாண்டி அவங்க ஒர்க் பண்ணணுங்காட்டி தான் மார்க் வாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ மை கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னா, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு சில டைம் தோணும், மேம் நான் நிறைய படித்தேன் மேம், நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன் மேம், நைட்டு 12 மணி வரைக்கும் படித்தேன், காலைல 5 o'clock எந்திரிச்சு படித்தேன். உங்களை காலைல வந்து ஏர்லி மார்னிங் எழுப்பி விட்றதுக்கு ரீசன் அதுதான், ஹாஸ்டலில். அப்போ என்னன்னா, நீங்கள் ஏர்லியராக நீங்கள் படிக்கணும். மேம் படிச்சும் எனக்கு இவ்வளோதான் மார்க் வருது, கவலைப்படாதீங்க தங்கம், அப்படி தான் இருக்கும். நீங்கள் 10 சம் பார்த்தாலும் 11வது சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் உங்களை பார்க்க வைக்கிறதுக்கான ரீசன் அதுதான். நீங்கள் டெஸ்ட்டில் கம்மி மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குற கொஷினை அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கோங்க. ப்ரொவிஷன் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யாரும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நோட்ஸ் கொடுக்குறேன். பிரிண்டட் மெட்டீரியல் நான் கொடுக்குறதே கிடையாது. கிளாஸில் எடுக்கும்போது உங்களை நோட்ஸ் எழுத சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, கிளாஸ் எடுக்க கண்ணு, மூளை, கை 3மே உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ அதோட பவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று, நீங்கள் வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு 1 monthக்கு அப்புறம் திருப்பி பார்த்தாலும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நோட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால தான் ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான சம்மை கொடுத்து உங்களை படிக்க வச்சு டெஸ்ட் வைக்கிறதுக்கான ரீசன். ஹாப்பியாக, ஜாலியாக, பாசிட்டிவாக படிங்க. நெகட்டிவிட்டி தூக்கி அந்த பக்கம் வச்சுருங்க. படிக்க முடியல, பாஸ் பண்ணுறது, ஐயோ எவ்வளோ படித்தாலும் மார்க் கம்மியாக வந்தால் பரவாயில்ல. நீங்கள் மெயின் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாலே மோர் தென் எனஃப். அதுக்காகத்தான் நம்ம இந்தளவு கோச் பண்ணிகிட்ருக்குறோம். தேங்க்யூ தானோ.